ஒரு டின்னர் சாப்பிட போகும்போது ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவில் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் பின்னாடி வந்து எங்க பின்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்கும்போது கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கும் போது நான் கிளம்பலான போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்டாங்க, சார் ஒரு டவுட் அப்படின்னாங்க. சொல்லுங்க. ஒரு 2-3 பெரிய டைரக்டர் பேர் சொல்லி இவங்க கதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ண சூர்யா சார் எப்படி சார் உங்களை போய் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு வந்து நான் சிரிச்சுட்டு போயிட்டேன். பட் ஆனால் அதுக்கான பதில் சூர்யா சார் அந்த ஸ்கிரிப்டை நம்பினது, என்னை நம்பினது. தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார் அண்ட் ஆல் த அன்பான ஃபேன்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம், வாட் ஆர் யூ குக்கிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல நிறைய பேர் கேக்குறீங்க. பயங்கரமா சம மாசா சமைச்சு தரப்படும் அடுத்த வருஷம். அதுக்கு நான் கேரண்டி இருக்கேன். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு சூர்யா 45 படத்தோட டைரக்டர் நல்லா இருக்குது. So, இருக்கு பாய். இல்ல இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் வந்து இங்க பேசும்போது சொன்னாரு. அவர் ஆக்சுவலா காக்கெல்லாம் அவர் காலேஜ் படிக்கும்போது வந்திருக்காரு. நான் காலேஜ் படிக்கும்போது வந்தது. அவர் என்னோட கொஞ்சம் சீனியர். ஸோ காக்க வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நான் முதல்ல தியேட்டர்ல ஃப்ரெண்ட்ஸா போய் பார்த்த படம். நான் காலேஜ் முடிக்கும் போது தான் 4 படம் வந்தது. காக்க, பிதாமகன், ஆயுத எழுத்து, சஞ்சய் ராமசாமி, கஜினி. இது 4மே நான் காலேஜ்ல பார்த்த படங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் முதல் ரேடியோ மிர்ச்சியில ஆர்ஜேவா சேர்க்கும் போது என்னோட பாஸ் ஒருத்தர் இருந்தாரு, மிர்ச்சி செந்தில்னு. இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. அவர் என்னோட பாஸ், முதல் பாஸ். ஸோ சூர்யா சாருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்த்டேவும் ஜோதிகா மேம் பர்த்டேவும் ஒரே நாள்ல வரும். ஸோ அப்போ வந்து பர்த்டேக்கு வந்து சூர்யா சார் கால் பண்ணும்போது பெருமையா என்கிட்ட காட்டுவார், பத்தியா யார் கால் பண்ணான்னு சொல்லிட்டு. சோ என்னோட அறிமுகம் ஸ்கிரீன்ல பார்த்த ஒருத்தர், அதே மாதிரி என் கூட வேலை செய்யறவருக்கு அவர் தெரியும்ன்றது நான் பெருமையா பார்த்த ஒரு மனிதரை இன்னைக்கு டைரக்ட் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு முற்றிலும் ஒரே ஒரு காரணம் தான், அது சூர்யா சார் வந்து அந்த கதையை கேட்டு என்ன நம்பினது. தேங்க்யூ சோ மச் ஃபார் த ட்ரஸ்ட் சார்.